ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம பேச போகிறது கோல்மால் டாஸ்க் பற்றி தான். இதில் கோல்மால் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் பேர் வச்சாலும் வச்சார். யார் கோல்மால் பண்ணது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா முத்து அவர் ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணார். அப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் அவர் ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணார். இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கா பவித்ரா தான். ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா லைக் போட்டு பாருங்கள் கைஸ். அதுதான் எனக்கான மோட்டிவேஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் லைக் போடுங்க. உங்களோட லைக் கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட லைக்கும் வரும். ஸோ ஓகே கைஸ், ஓகே நம்ம இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து எப்பயுமே கேப்டன்சி டாஸ்க் காம்படிட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 3 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக வராங்க அப்படின்னும்போது அதில் முத்து, ஜெஃப்ரி, பவித்ரா அப்படின்னும்போது பவித்ரா எத்தனையாவது வாட்டியாக இதில் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா 4வது வாட்டியாக கேப்டன்சி டாஸ்க்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனால் அவங்க ஒரு வாட்டி கூட வின் பண்ணல. இது 4th டைம் அவங்க திருப்பி காம்படிட் பண்ணுறாங்க. முத்து வந்து இப்போ வந்து லீடிங்கில் வந்து அவர் தான் டாப் பிளேயராக இருக்கார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து அவருக்கு டைட்டில் வின்னர் ஆக மாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் இல்லைனா பணப்பெட்டி வரைக்கும் ஜெஃப்ரி இருப்பாருன்றது என்னோட கேல்குலேஷன். அதாவது அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறத விட பணப்பெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது அவர் மைண்டில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்காக அடிச்சு பிடிச்சி ஏதோ ஒரு கன்னிங் கேமோ, கிளவர் கேமோ, ஏதோ ஒரு ஜால்ரா கேமோ ஏதோ ஒன்று பண்ணி அங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி டைமில் இந்த கேப்டன்சி டாஸ்க் அவர் வின் பண்ணிட்டார்னா என்எஃபிலேருந்து தப்பிச்சிருவார். அதாவது நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருவார். ஸோ ஒரு வாரம் அப்படி இப்படி தள்ளிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலவும் பணப்பெட்டி டாஸ்க்கும் வந்துடும். ஸோ ஏற்கனவே ஒரு இடத்துல அவர் கேட்டிருப்பார் பணப்பெட்டி டாஸ்க் எத்தனாவது வாரம் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் பேசியிருப்பார். அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க் ரொம்ப முக்கியம். 4 வாட்டி போட்டி போடுற பவித்ராக்கு அதை விட அது ரொம்ப முக்கியம் கேப்டன்சி டாஸ்க்கு. ஏன்னா அங்கே என்ன அது நாமினேஷனுக்காக இருக்குதோ அவங்களுக்கு வேணுமோ வேணாமோ, பட் ஆனால் அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து ஒரு வாட்டியாச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த வீட்டில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த இடத்துக்கு 4 வாட்டி வந்து அதை வாங்கவே இல்லைன்ற ஒரு வழி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண அவங்களோட பொட்டென்ஷியல் அவங்க கொடுப்பாங்க. இதில் டோட்டலாக யூனிக் பிளேயராக இருக்க முத்துக்கு இது வேறு மாதிரியான விஷயம். அவர் கேப்டன்சி வேணுமா அப்படின்னு கேட்டால் கேப்டன்சி அவருக்கு விஷயம் இல்லை. நாமினேஷன்லேருந்து தப்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவருக்கு விஷயம் இல்லை. அவர் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் இருக்கணும், டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ பணப்பெட்டி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிற ஜெஃப்ரிக்கும் இல்லைனா கேப்டன்சியை வந்து ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பவித்ராக்கும் இது வந்து முக்கியமான கேப்டன்சி டாஸ்க்காக இருக்கலாம். பட் ஆனால் முத்துக்கு அது பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னருக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்கை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவித்ராவுக்கு விட்டு கொடுத்ததா இருக்கலாம். அப்பட்டமாக அவர் விட்டு கொடுத்தது தெரிஞ்சாலும் அவர் விட்டு கொடுத்தாரா இல்லையா, நிஜமாகவே ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆனாரா, அவர் மற்றவங்க கிட்ட ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா, தீபக் கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ இல்லை பிக் பாஸ் கிட்டேயோ, அதை நிஜமாகவே அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனாரா விட்டு கொடுத்தாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அவர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அது ஏன் அவர் விட்டு கொடுத்தாருனா பவித்ரா கேப்டன்சி ஆகணுன்றதுக்காக விட்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் கேப்டன்சி ஆனாலுமே இந்த இடத்துல அது விட்டு கொடுக்கணும்னு அவர் நினச்சிருந்தா அது ஜெஃப்ரிக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரி ஓகே, பவித்ரா 4 வாட்டி போட்டி போட்டாங்க, அவங்க கூட அதை விட்டு கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு அவங்க யோசிச்சு அவர் அது பண்ணாரான்னா வெறும் அது ஏற்கனவே பவித்ராக்கும் முத்துக்கும் எப்பயுமே ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். பவித்ராக்கும் முத்துவை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் வந்து கேமுக்காக ஏதோ ஒரு சட்டிலாக நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்களான்ற இடத்துல பட்டும் படாமல் இருந்துக்குவாங்க. இந்த இடத்துல பவித்ராவோட ட்ரஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணிடலாம் ஒன்று விட்டு கொடுத்தா. ஏன்னா அவங்க அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க கேப்டன்சி கிடைக்காதா அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று ஆடியன்ஸ் சைடில் இவர் வந்து ஒரு நல்ல பிளேயரு இவ்வளோ வாட்டி. ஏன்னா இதே கேப்டன்சி டாஸ்கில் ஒரு வாட்டி தீபக் வந்து அடித்து ஆடியிருப்பார் பவித்ரா வின் பண்ணக்கூடாது. அதை நான் சொல்லியிருப்பேன். மஞ்சரியும் அவர் அடிச்சு, அதாவது மஞ்சரியோட கேனையும் தள்ளிவிட்டு பவித்ராவோட கேனையும் தள்ளிவிட்டு ஒன்றுமே யூஸ்லெஸ்ஸாக ஒரு என்ன சொல்கிறது யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன்சியாக இருந்தும் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ரஞ்சித்தை தான் அவர் கேப்டன் ஆக்கி பார்த்துருப்பாரு. அவர் கேப்டன் ஆனதில் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த வாரம். இப்போ இந்த வாரம் அவர் எலிமினேட்டும் ஆக போகிறாரு. ஸோ அந்த இடத்துல டஃப் கொடுத்த மஞ்சரியோ இல்லை மஞ்சரி சப்போர்ட் பண்ண பவித்ராவோ அங்கே வந்திருந்தால் அவங்களுக்கு மேபி அது சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கான டஃப் அவங்க கொடுத்தோம், அவங்க கேப்டன்சிக்கு வரல அப்படின்னும் போது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது இந்த கேப்டன்சி டாஸ்க்குன்னு தெரியும். அப்படி ஒரு விஷயத்தை முத்து பவித்ராக்கு விட்டு கொடுத்தா அங்கேயே இமேஜை காப்பாற்றிக்கலாம். ஜனங்களுக்கும் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவ்வளோ நாள் யாரும் விட்டு கொடுக்கல, முத்து ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறத மாரி எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் சைடில் அவர் ரீச் ஆகிடுவார். இது அவர் டைட்டில் வின்னர் போகிறதுக்கான
கேம்க்கான இன்னொரு பாயிண்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் நாமினேஷனில் வரணும்னு நினைக்கிறாரு. கேப்டன்சி வந்துடுச்சுன்னா நாமினேஷனில் வர முடியாது. அவருக்கு நாமினேஷனில் வந்து ஜனங்களை சந்தித்து ஜனங்கிட்ட தனக்கான ஓட்டு எவ்வளோ இருக்குது, அதாவது இன்னும் ஆல்மோஸ்ட் 3-4 வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்னும்போது அந்த ஓட்டிங் ப்ராசஸில் ஜனங்க வந்து நம்மளை வந்து எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ தூரம் ஜனங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆடின கேமில் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நாமினேஷனில் வந்தால் மட்டும்தான் அது தெரியும். ஸோ நாமினேஷனில் இருக்கவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிற இடத்துலையும் அதை சேவ் பண்ணுற அந்த இடத்துலையும் ஒருத்தங்க எழுந்து நிற்கும் போது கிளாப்ஸ் வர சைடில் வச்சு தனக்கான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எவ்வளோ இருக்குது வெளியில், நம்ம டைட்டில் வின்னர் ஆக முடியுமா, அதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணணும், இல்லை என்ன நம்மக்கிட்ட அது கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஹிண்ட்டை அவராக வாங்கிக்கிறதுக்கு அவர் அந்த இடத்துக்கு வந்து நின்னா தான் அதை கிராப் பண்ண முடியும்னு யோசிச்சதுனால நாமினேஷனில் வந்தால் தான் பண்ண முடியும்னா கேப்டன்சியில் வந்தால் நாமினேஷனில் வர முடியாது. ஸோ இதுக்கான ஜனங்களை சந்தித்து ஜனங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து போட்ட ஒரு பிளான். இதில் டபுள் கேம், ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பவித்ராக்கு விட்டு கொடுத்து பவித்ரா கிட்டே இமேஜை காப்பாற்றிக்கலாம், உள்ள கண்டஸ்டன்ஸ் கிட்டேயுமே நல்ல பேர் வாங்கிடலாம், வெளில ஆடியன்ஸ் கிட்டேயுமே நல்ல பேர் வாங்கிடலாம். டைட்டில் வின்னருக்கு இது மூலமாக தனக்கான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எவ்வளோ இருக்குது டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அப்படின்னு நாமினேஷனில் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜியை மைண்டில் வச்சு தான் முத்து அதை பண்ணார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இந்த இடத்துல அவர் அப்பட்டமாக மாட்டிக்கிட்டதுனால பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா இதே மாதிரி ஏற்கனவே என்ன சொல்கிறது, சிவகுமார் அந்த பொம்மை டாஸ்க்லேயுமே அருண் வந்து அருண் சிவகுமாருக்காக ஆடலையா, இல்லைனா வந்து ஏன் வந்து ரயானோட இது ஜெஃப்ரியோட பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சார் அப்படின்னு நம்மளுக்கு இன்னுமே ஒரு இடத்துல கொஸ்டின் இருக்கும்போது அந்த இடத்துல கேமை தெரிஞ்சு ஆடினாலும் தெரியாமல் ஆடினாலும் புரிஞ்சு ஆடினாலும் ஆனால் அப்போ டைமுக்கு அருண் தெரியாமல் பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அன்றைக்குமே சொல்லியிருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அருண் ஹீரோ ஆகிட்ட பட்சத்தில் இங்கேயுமே நம்ம வந்து ஹீரோவாக தெரிகிறோம் அப்படின்னும் போது அது வீட்டுக்குள்ளேயும் தெரியும், வீட்டுக்கு வெளியிலையும் தெரியும். டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு வெப்பனாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு முத்து இதை பிளான் பண்ணி பண்ணார் அப்படிங்கிறது. இவ்வளோ இன்டென்ஷன் அவருக்குள்ளே இருந்தாலுமே இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. வெளியில் நம்ம பார்க்கும்போது ஒன்றா ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கணும், இல்லைனா விட்டு கொடுத்துருக்கணும். இது 2 மட்டும்தான் தெரியும். இது 2த்துக்குமே பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, இது வந்து அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிற்கும்போது பவித்ராவே கேட்குறாங்க, நீங்கள் கரெக்டாக தான் விளையாடுனீங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. இது ஏன் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு அத்தனை இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பதிவு பண்ணது என்னென்னா, 4 வாட்டி அந்த பொண்ணு கேப்டன்சிக்கு போட்டி போட்டுச்சு, ஓகே வின் பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இவர் டிஸ்ட்ராக்ட் தான் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் வெளில வந்தோடனே ஒரு நிமிஷம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர் கண்லேயோ எக்ஸ்பிரஷன்லேயோ தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 24/7 அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அந்த பொண்ணு 4 வாட்டி ட்ரை பண்ணிச்சு, இப்போ வந்துடுச்சு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரா, இல்லை அந்த பொண்ணு 4 வாட்டி வந்ததுனால நான் இதை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு இன்டைரக்டாக கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்ல மீன் பண்ணுறாரான்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்துல அதை சொல்லியிருக்க வேண்டாம். 4 வாட்டி இவர் விட்டு கொடுத்ததாவே கூட இருக்கட்டும்ங்க, ஆனால் அதை ஏன் சொல்லணும், பதிவு பண்ணணும். ஆனால் அதை அப்படி சொன்னால் நான் விட்டு கொடுத்தேன்னு சொன்னால் தற்பெருமையாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், என்னையும் மீறி அது நடந்துருச்சு, பட் ஆனால் அந்த பொண்ணு வின் பண்ணதுலேயே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சுற்றி வளைச்சி தலையை சுற்றி மூக்க தொடுற கதையை தான் அவர் சொன்னார். ஸோ அவர் விட்டு கொடுத்தன்றதையும் ஸ்ட்ராங்காக சொல்லலை, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்கிறதையும் அவர் ஸ்ட்ராங்காக சொல்லலை. ரெண்டையுமே ஸ்ட்ராங்காக சொல்லாமல் எப்படி புரிஞ்சுக்கிறோம், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கோங்க, விட்டு கொடுத்தேன்னு நினச்சவங்க விட்டு கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் ஏன் அதை அப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் முத்துவோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை தெரிஞ்சோ புரிஞ்சோ பிக் பாஸ் வந்து ஏங்க அந்த கேமை சொல்லுவாங்களே, நீ படித்த ஸ்கூலில் நான் டீச்சர்னா அந்த டீச்சருக்கெல்லாம் பிரின்ஸிபல் நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காமெடி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்கூலில் நான் வாத்தியார் அப்படின்னு சொன்னால் நான் பிரின்ஸிபலாகவே இருந்திருக்காண்டா அந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கதையாக பிக் பாஸ் வந்து முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டால் அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிக் பாஸ் என்ன போட்டார்னா, இது என்ன அதாவது அந்த இடத்துல பவித்ரா கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேவான்னு, ஓகே தான் அப்படின்னு சொல்கிறார். விஷாலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த மாதிரி பவித்ரா, அதாவது அந்த 3 அந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கோல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கோல் போஸ்ட்டில் வந்து 3 பேர் நடுவில் ஒரு பெரிய பால் இருக்குது, அது பெரிய ஃபுட்பால் கூட சொல்ல முடியாது, பெரிய பால். அந்த பால் வந்து யாராவது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்குள்ளே போடணும், அந்த டீமில் போடணும். அதை தவறி அது வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆகிடுச்சு, அவங்களோட ஓன் கோல் போஸ்ட்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க அவுட்டு. இப்படி தான் ஜெஃப்ரி அடித்தது வந்து அவருக்கே ரிவர்ஸ் ஆகி அவருக்குள்ளே போயிடுச்சு. அப்போ வந்து ஜெஃப்ரி அவுட் ஆகிட்டார். அடுத்து இருக்கிறது பவித்ரா அப்படின்னும் போது பவித்ரா முத்துனும் போது பவித்ரா அடிக்கும்போது முத்து அப்படியே சிரிச்சிக்கிட்டே நிற்கிறாரு, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இப்போ ஆப்வியஸாக பவித்ரா வின். அவங்க 2 வாட்டி கேட்குறாங்க உனக்கு ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, ஓகே தான்
தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்லிக்கலாம், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், மிஸ் பண்ணிவிட்டு, ஓகே நீ கங்க்ராட்ஸ் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓகே தான் அப்படி தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் ஆகிடுது. அப்போ வந்து விஷாலும் சொல்கிறார் பிக் பாஸ் கிட்ட, இந்த மாதிரி வந்து இவங்க பவித்ரா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்துல பிக் பாஸே வந்து பவித்ரா கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஓகேவா பவித்ரா அவங்க ஆடினதுன்னா? இல்லை பிக் பாஸ் எனக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது முத்துவை கேட்குறாங்க, என்ன அப்படி முத்துவை கேட்குறாரு அவர். இல்லை பிக் பாஸ் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அதனால் இந்த கேம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து செம்மையாக பிடிச்சிடுறாரு. விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறது, நீங்கள் திருப்பி எத்தனாவது வாரத்தில், அதாவது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி விஷாலை வந்து அந்த டாஸ்கோட அந்த டீட்டெயில்ஸ் படிக்க சொல்கிறார். அதில் பார்த்தா இது வந்து 13வது வாரத்துக்கான கேப்டன்சி மட்டும் இல்லை, அதாவது 12வது வாரம் அந்த கேப்டன்சி ப்ளஸ் 13வது வாரம் என்ட்ரி போகிறதுக்கான ஒரு விஷயம், அந்த என்ட்ரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது. அப்போ சீரியஸாகவே நீங்கள் ஆட மாட்டீங்க, எல்லாரும் வந்து திருப்பி விட்டு கொடுத்து ஆடிட்டுருக்கீங்க. நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பேன் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு தான் இதை பண்ணுவீங்க செய்வீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கதவு திறந்து வைக்கிறேன், வெளில போயிடுங்க அப்படின்னு ரொம்பவே ஹாஷாக சொல்லுவார். எந்த சீசன்லையும் இப்படி நடந்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கிட்ட நிறைய திட்டு வாங்கின சீசன் இந்த சீசனாகவும் இந்த கண்டஸ்டன்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 2-3 இடத்துல திட்டி தான் ஏதோ படிக்காத பசங்களை திட்டி தான் முன்னுக்கு கொண்டு வரணும், இல்லை அடிச்சு தான் வந்து எப்படியாச்சும் தள்ளி விடணும், படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையாக கேம் ஆடாத இவங்களை இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க, இது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிற மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே வந்து, அதுவும் எந்த சீசன்லையும் இது மாதிரி கேப்டன்சி டாஸ்க் வந்து அதாவது இவர் மட்டும் தான் விட்டு கொடுத்துறா, இது வரைக்கும் யாருமே அது மாதிரி ஆடவே இல்லைன்னா நிறைய பேர் நிறைய சீசனில் ஆடி இருக்காங்க. இந்த சீசனில் நிறைய பேர் அது பண்ணியிருக்காங்க. கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும், நாமினேஷன் ஆகட்டும், நிறையவே உள்ள அந்த குரூப்பிசம் விட்டு கொடுக்கறது ஜாலரா எல்லாமே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிக் பாஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, முத்துவை வச்சு அவர் ஒரு ப்ளே பண்ணார். அதுக்கு வந்து முத்து வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முத்து தன்னோட கேமை இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஒன்று பண்ணார். பிக் பாஸ் அவரோட கமர்ஷியல் ஹிட்டுக்காக இந்த கேமை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி, நீங்கள்லாம் பண்ண மாட்டேங்க சுவாரஸ்யப்படுத்த, நானே பண்ணிடுறேன் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஃபீல்டில் இறங்கி களத்தில் இறங்கி அவர் பண்ண விதம் தான் வந்து அவர் வந்து அவ்வளோ ஹாஷாக பேசி ஒன்று பண்ணுறாரு. யாருக்கெல்லாம் இந்த கேமை விட்டு கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா, கதவு திறந்து வைக்கிறேன், இப்போயே வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்குமே பெரிய ஷாக். அது மட்டும் இல்லாமல் இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் பண்ணிருக்கீங்க. 500 பேர் வந்து கொண்ட டீம் வந்து இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட உழைப்பு இருக்குது, அவங்களோட எஃபிஷியன்சி இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு இதை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாஷாக திட்டுறாரு. திட்டின உடனே வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது திருப்பி வைங்க பிக் பாஸ், திருப்பி கேப்டன்சி டாஸ்க் வைங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க, சாரி கேட்குறாங்க. தீபக்லாம் வந்து திட்டுறாரு. மஞ்சரிலாம் வந்து என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்லின் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, நீ விட்டு கொடுக்காமையே ஆடி இருந்தாலுமே அவங்க வந்து பவித்ரா வந்து கேப்பபிள் தான் அந்த டாஸ்க்கை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அவங்க தானாகவே வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் ஃபைட் பண்ணி நீ வின் பண்ணியிருந்தாலுமே அது ஒரு நல்ல ஃபைட்டாக இருந்திருக்கும். அவங்க அது கேப்பபிள் தான். அதை விட்டுட்டு நீ இப்படி விட்டு கொடுத்தது அவளுக்குமே சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. நீ போட்டோன்னு விட்டு கொடுத்தா அவங்க கேப்டன்சி ஆகிறது. ஸோ நீ பண்ணது சரியில்லை முத்துன்னு ஜாக்லினும் சொல்கிறாங்க. தீபக்கும் வந்து ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு திட்டுறாரு. ஸோ இந்த சைடில் அவங்க ரொம்பவே எல்லாருக்கும் வந்து இதில் வந்து பிக் பாஸ் வச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரை திட்டினது மட்டும் இல்லாமல் இதோட இந்த கேப்டன்சி இந்த வாரம் கேப்டன்சியே கிடையாது, கேப்டன்சி டாஸ்க்கை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திருப்பி வைங்க, ரீமேட்ச் வைங்கன்னா ரீமேட்சும் விற்கல, கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது, கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்எஃப்பி வந்து இதோட என்எஃப்பியே கிடையாது இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி, அதாவது கேப்டன்சி, என்எஃப்பி, அதுக்கப்புறம் இந்த 13th வீக்குக்கான என்ட்ரி பாஸ் அப்படிலாம் வந்து இதெல்லாம் முக்கியமான டாஸ்க்குன்னு போது இதில் விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருப்பான்ற மாதிரி அவர் மீன் பண்ணுறாரு. இது மஞ்சரி சொல்கிறாங்க. எவ்வளோ வாட்டி அவரும் சொல்வார். என்எஃப் போனால் ஜெஃப்ரிக்கெலாம் என்எஃப்பி அப்படி தான் விட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ வாட்டி அந்த என்எஃப்பி அப்படி தான் போயிருக்கு. கேப்டன்சி டாஸ்க்லையுமே வந்து ஜெஃப்ரி வந்து சாச்சனா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஜெஃப்ரி விட்டு கொடுக்கல, அது ஏதோ ஒன்று வின் பண்ணிட்டார். மேபி அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவரையும் காட்டுறாங்க கேமரா. விட்டு கொடுக்கலான்னு ஸ்டார்டிங் யோசிச்சா அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சாச்சனா வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து தீபக் விட்டு கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு டஃப் கொடுத்து ரஞ்சித்தை கேப்டன் ஆக்கி அதோட பவர் அவர் யூஸ் பண்ணிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கேப்டன்சியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணிருக்கீங்க, என்எஃப்பியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணிருக்கீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தான் நான் கம்முனே இருப்பேனா, ஸோ என்எஃப்பி இதுக்கப்புறம் கிடையாது, கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தா என்எஃப்பி இந்த முத்துவால் தான் கேன்சல் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, என்எஃப்பி எப்படி இருந்தாலுமே நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொடுக்கறதுக்கான ஐடியா பிக் பாஸ்க்கு கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி டாஸ்க்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலி பணப்பெட்டி அப்படின்னும் போது ஷோவே முடிய போகுது அப்படின்னும் போது இதுக்கு மேலே என்எஃப்பி யாருக்குமே கொடுக்குற ஐடியா பிக் பாஸ் டீமுக்கு கிடையாது. ஆனால் அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, ஜஸ்ட் லைக் தட் என்எஃப்பி கிடையாதுன்னு சொன்னால் எப்படி, அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு போட்டு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து என்ன சொல், நீங்களே அடிச்சுட்டு நீங்களே அழுவீங்களா அப்படிங்கிற கதையாக இவங்க சொல்ல வந்ததை இதை வந்து ஒரு அலப்பறையாக சொல்லிட்டா, ஒரு இப்போ சோஷியல் மீடியா
ஃபுல்லாக நம்ம பேசுவோம் இல்லைங்களா, பிக் பாஸ் வந்து முத்துவை திட்டினாரு, டைட்டில் வின்னர் ஆக போகிற முத்து பாவம் அவர் திட்டினாரு, முத்து வந்து அழுதுட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி முத்துவும் வந்து செம்ம அழுறாரு. அவர் அழகிறத பார்க்க பாவமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான டாஸ்க் அப்படின்னும் போது இவர் விட்டு கொடுத்துருவாரா, அப்புறம் திட்டினா அழுவாரா அப்படிங்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கில் அந்த சைக்கிளை சரியாக ஓட்டலான்னு பிக் பாஸ் திட்டும் போது இப்படி தான் அப்பாவி மாறி இருந்தார். அது முக்கியமான டாஸ்க். அதை வச்சு தான் உள்ளே வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் தட் அத்தனை பேர் சொல்லி அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாமல் பண்ணிட்டேன் பிக் பாஸ் அப்படிங்கிறது. இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு செல்ல புள்ளன்னு இவரே நினச்சிக்கிறாரா, இல்லை இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நம்ம தான் சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ஸில் பண்ணுறாரா அப்படின்ற பட்சத்தில் பிக் பாஸும் அடிக்கடி அவர் அதை கூட்டிக்கிட்டே தான் இருக்கார் தலை மேலே. இஷ்டத்துக்கு பண்ண வேண்டாம், இது வந்து என்னோட கேம், நான் எப்படி கொண்டு போகிறேனோ அப்படி தான் கொண்டு போக முடியும். என்ன தான் நீங்கள் டைட்டில் வின்னராக இருந்தாலும் இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு அப்பப்போ கூட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்கார் முத்துக்கு. ஆனாலும் முத்து அந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டே தான் இருக்கார். அதாவது உள்ளே இருக்கவங்க கிட்ட விளையாடுறது பத்தாதுன்னு பிக் பாஸ் கிட்டேயே விளையாடுறாரு. ஸோ இதையும் பிக் பாஸ் மீன் பண்ணுறாரு, இந்த விளையாட்டெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு எல்லாரையுமே மீன் பண்ணி சொல்லிட்டாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே எக்ஸ்கியூஸ் கேட்டு சாரி பிக் பாஸ், தீபக், ஜாக்லின் எல்லாருமே கேட்டு பண்ணுறாங்க. விஷால்லாம் வந்து இவர் அழகிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அருண்லாம் வந்து சமாதானம் சொல்கிறார் முத்துக்கு. என்னை கேட்டால் முத்துவோட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன், பிக் பாஸோட பிளானும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டைட்டில் வினர் ஆக போகிற முத்துவும் அப்புறம் இந்த சீசனில் ஒன்றுமே பண்ணல, போரிங் சீசன் சொல்லிட்டு இருக்க நம்மளும் பிக் பாஸ் வந்து டைட்டில் வின்னரை திட்டாரு, இல்லை பிக் பாஸ் திட்டுற அளவுக்கு முத்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்ற வகையில் 2 பேருமா சேர்ந்து இந்த சீசனோட ஹைப்பை ஏற்றிட்டாங்க அப்படின்னு தான் நான் இது சொல்லுவேன். 2 பேரோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதில் தக்காளி தூக்கா மாட்டினது பவித்ரா தான். பவித்ரா ஒரு பக்கம் போயிட்டு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. யோசிச்சு பார்த்தா அந்த பொண்ணு மனநிலைமையிலேருந்து பார்த்தா ரொம்பவே கஷ்டங்க. கஷ்டப்பட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து அந்த கேப்டன்சி பண்ணணும் போது இந்த வாரம் கிடச்சிது அப்படின்னா அது கிடைக்காமே இருந்திருக்கலாம் போல இருக்குது. கிடச்சி இப்படி பண்ணுறதுக்கு, அசிங்கப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு அது கிடைக்காமே இருந்திருக்கலாம் போல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இது போகுது. என்ன சொல்கிறது, அதாவது அவங்க வின் பண்ணாங்க, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. சரி வின் பண்ணலை அப்படின்ற ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாங்க அப்படின்னாலுமே போனால் போட்டோன்னு விட்டு கொடுத்தீங்களான்னு எல்லாரும் சொல்லும்போது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அது உடைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் அதை எடுத்து வச்சு பேசும்போது ஸோ இந்த இடத்துல முத்து போய் அதை சாரி கேட்டு, இல்லை என்னோட விஷயத்தினால உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு சாரி அப்படின்னு சொன்னாலுமே பவித்ராவும் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லை, பவித்ரா முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. பின்னாடி வந்து அவங்க அன்ஷிதா கிட்ட அவ்வளோ புலம்புறாங்க இந்த விஷயத்தில். பட் ஆனால் முன்னாடி முத்து வந்து சொல்லும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு வந்து நீங்கள் அழுது தான் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அன்ஷிதா கிட்ட போய் பின்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நான் 24/7 பார்த்தேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி முத்து வந்து விட்டுலாம் கொடுக்கல, அவர் நிஜமாகவே டிஸ்ட்ராக்ட் தான் ஆகிட்டார். ஆனால் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனது அவராரே அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுக்குறேன்ற மாதிரி வெளியில் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே இமீடியட்டாக 4 வாரம் அந்த பொண்ணு ட்ரை பண்ணிச்சு, இந்த வாரம் வின் பண்ணிச்சுன்னு போட்டோன்னு சொல்கிற மாதிரி சொன்னார். அந்த போட்டோன்னு சொல்கிற மாதிரி அவர் சொன்னதை வச்சு மற்றவங்களாம் இவர் விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. நிஜமாகவே அவர் டிஸ்ட்ராக்ட் தான் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க அன்ஷிதாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவரே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாராம், அவரே விட்டு கொடுத்தா மாதிரி பேசுவாராம். இதுக்கு நடுவில் என்னை வச்சு இந்த கேமை விளையாடிட்டு எனக்கு இப்போ என் மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்டே அன்ஷிதா கிட்டே அவங்க புலம்பிட்டு தான் இருந்தாங்க. அது கரெக்டான விஷயம் தான். தீபக் கிட்டேயுமே இவர் எவ்வளோ தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து, இல்லைன்னா எனக்கு அந்த டைம் நிறைய ஓடிச்சு மண்டைக்குள்ளே. இந்த மாதிரி வந்து பவித்ரா கேப்டன் ஆகிட்டா நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் வீக் எங்கள் அப்பா அம்மா வரும்போது ஃப்ரீ டாஸ்கில் வந்து நான் வந்து கேப்டனாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் எப்படிலாம் கொண்டு போகலாம், இது வரைக்கும் 4 வாட்டி வந்து பவித்ரா வந்திருக்கு கேப்டன்சி டாஸ்கில் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு ஓடிட்டே அந்த டைமில் அந்த பொண்ணு கோல் போட்டுருச்சு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னா. அது வரைக்கும் ஜெஃப்ரி கூட ஆடும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகலை, அது எப்படி பவித்ரா கூட ஆடும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க? அடுத்தவரை கேப்டன் ஆகும்போது எங்கள் அப்பா அம்மா வரணும்னு ஆசைப்பட்டன்ற வரைக்கும் யோசிச்சு தெளிவாக வச்சுருக்கோங்க. ஜெஃப்ரி கூட ஆடும்போது அந்த ஃபைட்டை கொடுத்தீங்கன்னா பவித்ரா கேப்டன்சி ஆகிட்டா உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்றீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு கேமில் ஃபோக்கஸ் இல்லாமல் ஆடுற ஆள முத்து அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கணும் போல் இருக்குது. யார் இந்த வாரம் நாமினேஷனில் வருவாங்க, யாருக்கு கிளாப்ஸ் வரும், யாருக்கு கிளாப்ஸ் வரலை, ஏன் வரலை, எதுக்கு வரலை, ஏன் நாமினேஷனில் வரலை, ஏன் நாமினேஷனில் வருவாங்கன்ற அளவுக்கு கேல்குலேட் பண்ணுற முத்துக்கு முன்னாடி வர பாலை டஃப் கொடுத்து ஆடு, அதுவும் ஈஸியான டாஸ்க் அது முத்து மாதிரி ஆளுங்களுக்குலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கைஸ்? என்னோட ஒப்பீனியன் இதில் முத்து பாவம் நான் சொல்ல மாட்டேன். பிக் பாஸ் அடித்தது செம அடி அப்படின்னு சொன்னாலுமே அது பிளான் பண்ணி அடித்த அடி தான், யதார்த்தமாக நடந்த விஷயம் இல்லை. என்எஃபியை நிறுத்தணும்னு அவங்க டிசைட் பண்ண விஷயத்தை முத்துவை வச்சு ப்ளே
பண்ணிட்டாங்க அப்படி தான். அது சீசனோட அந்த போரிங் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி ஹைப்பு கொடுக்கறதுக்காக தான். இதில் அடி வாங்கினது நிஜமாகவே அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவித்ரா தான் நான் சொல்லுவேன். ஆனால் முத்து அழுதத்தான் சோஷியல் மீடியாவில் பெருசாக இருக்கே தவிர பவித்ராக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கான நியாயம் இந்த இடத்துல ஏன் கிடைக்கலன்னு கேட்டால் அவங்களோட குரூப்பிசம் சரியில்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. அவங்க அன்ஷிதா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்களுக்கான விஷயத்தை அவங்க நியாயமான வகையில் அதை 4 வாட்டி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல குரூப்பிசம்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ நான் வன்மத்தை விடாமையோ வெளில அது அவங்க ப்ரொடக்டிவாகவும் அவங்க கேமை கொடுத்துருந்தா இதே பிக் பாஸ் வந்து அவங்களுக்கான ஒரு ஃபேர்னஸை ஏதோ ஒரு இடத்துல வச்சுருப்பார் பவித்ராக்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் அன்ஷிதாவோட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க அந்த குரூப் கூட வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒரு வகையில் பவித்ராவோட கேமை பாதிச்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் இந்த கேப்டன்சியும் ஒன்று. இப்போ பிக் பாஸ் அடித்த அடி முத்துக்கா இல்லை பவித்ராக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே கைஸ், இதை பற்றின உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.